சில பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. பாசமலரை வந்து பல பேர்கிட்ட கேட்டாங்க ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு, பயந்துட்டாங்க. இதே திலீப் குமார் அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது சிவாஜி பண்ணதில். அது கடைசியில் அசோக் குமார் ஒத்துக்கிட்டார். அசோக் குமார் ஒத்துட்டு நடிச்சு முடிச்சுன்னா சிவாஜிட்ட என்ன கேட்டால், நான் எப்படி நடிச்சிருக்கேன் கணேசன் கேட்டிருக்காரு. இல்லைம்மா நல்லா நடிச்சிருக்கேன், நீங்கள் பாசமலரில் நடித்ததில் 40% நான் நடிச்சிருந்தா கூட எனக்கு போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படி எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க சிவாஜி கணேசனை பார்த்துட்டு. இப்போ அவர் ஒரு கை விளங்காத மாதிரி பாகப்பிரிவினை வச்சுருப்பார்ல, அது எல்லா கதையும் எல்லா பேர்ட்டையும் போச்சு அந்த கதை. யாரும் நடிக்க பயந்தாங்க. சுனில் தத் மட்டும் நடித்தார். அதுலேருந்து சுனில் தத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அப்புறம் இவர் அமரதீபம் நடித்தார். அது அந்த கதை வந்து ஸ்ரீதர் அதை ஹிந்தியில் எடுத்தாங்க அமர்தீப்னு. அதை நடித்தது தேவானந்த் நடித்தார். அதுலேருந்து சிவாஜி தேவானந்த் ரொம்ப க்ளோஸு. அதில் பாட வந்தவங்க வந்து லதா மங்கேஷ்கர்கிட்ட க்ளோஸு. ஹிந்தி பட உலகத்தில் ரொம்ப வேகமாக சிவாஜி கணேசன் புகழ் பரவிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர்.